ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆஸ்ட்ரியா போனோம். 3rd டே ஆஸ்ட்ரியாவில் சால்ஸ்பெரி அப்படிங்கிற ஊருக்கு போனோம். அங்கே வந்து இது ஒரு பார்க்கில் ஒரு லைன் தூங்கிட்டுருக்கிற மாதிரி ஒரு மலையில் குடஞ்சி எடுத்துகிட்ருக்குறாங்க. அதை பார்த்தோம். அப்போ அங்கே ஸ்ட்ரீட்லாம் அங்கங்கே பாட்டு பாடுறாங்க. இந்த மலையில் குடஞ்சி எடுத்த இதை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் ரொம்ப தூரம் வாக்கிங் போய் அதை பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் சால்ஸ்பெரியில். அதை ஆஸ்ட்ரியாவில் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி, நிறைய சாக்லேட்ஸு ஐஸ்கிரீம்ஸு அதுதான் ஃபேமஸ்ஸு. அந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போய் பார்த்தோம். அங்கே ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கங்கே பூ வந்து அப்படி ஒரு தூண் மாதிரி வச்சுருக்குறாங்க ரோட்டில். அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அங்கே நடந்து போயிட்டே இருக்கலாம். அந்த ரெயின் ரிவர் ஒட்டின மாதிரி அந்த ஊர். அதில் பார்த்தோம். அங்கே வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் அங்கே ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து எந்த வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அங்கே ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டுருக்காங்க. இது பாருங்கள் ஒரு டஸ்ட்பின்னு. இதில் பாருங்கள் புகை வருது பாருங்கள். என்னென்னா சிகரெட்டை எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு. அங்கே லேடிஸும் ஜென்ஸும் நிறைய சிகரெட் பிடிக்கிறாங்கங்க. அதுதான் நான் பார்த்தது. ஜெர்மனிலையும் சரி, ஆஸ்ட்ரியாலையும் சரி, அது சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊர்லெலாம் பார்க்குறப்போ நம்மெல்லாம் இப்போ இந்தியாவில் பார்க்குறதே இல்லை. அப்புறம் அங்கே ஒரு ஃப்ளவர் மார்க்கெட் போனோம். அங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே பொக்கேவாக அவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸு, பெரிய ஃப்ளவர் மார்க்கெட்டு. அதை போய் பார்த்தோம். அப்போ அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜேடில் இதில் அந்த சைனாவில் பார்த்த மாதிரியே இங்கேயும் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்குறவங்க வாங்கினாங்க. சிலர் வந்து சும்மா வேடிக்கை பார்த்தோம். நாங்கள்லாம் வேடிக்கை தான் பார்த்தேன் நான். அப்புறம் அங்கே ஷூ மார்க்கெட்டு ரொம்ப ஃபேமஸாக. ஷூஸ் எல்லாம் நிறைய வெரைட்டி. அது கிட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ அழகழகாக ஷூஸு அதெல்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அங்கே சாக்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக, அதில் வந்து ஏதோ எழுதியிருக்கு. அதனால் சாக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ரொம்ப அது வந்து இது யூரோ தானே. யூரோவில் நம்ம யூரோ பார்த்தோம்னா 500 ரூபா 700 ரூபா அப்படி வருது செட்டாக. அது மாதிரி கிட்ஸுக்கு வாங்கினாங்க. ஏதோ பேர் போட்டு அது மாதிரிலாம் வாங்கினாங்க. அப்புறம் நான் அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி அந்த ரெயின் ரிவரை ஒட்டின மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்கள், ஸ்வான் மாதிரி பெரிய ஸ்வானு, சின்ன ஸ்வானு, அதெல்லாம் வந்து மீன் இது வந்துட்டு அதை வந்து அங்கேயே உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜில்லுன்னு காற்றடிச்சது பாருங்கள். இதுதான் அந்த செடி எங்கே இருக்குது, எப்படி பூ வருது, எல்லாம் ரியல் பூ. அது மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்க. அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு போட்டிங் இருந்துச்சு. அங்கே போட்டிங் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது 1 hour ஆகும், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நீங்கள் அப்படியே வாக்கிங் போயிட்டு அந்த ஊரை வந்து சால்ஸ்பெரி ஊர் எப்படி இருக்குது என்னங்கிறத பாருங்கள். அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரீட்டுங்களாம். அதனால் அதை போய் பார்த்தோம். அங்கே பாருங்களேன், அதில் வந்து மேலையெல்லாம் பூ வச்சுருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரீட்ஸு. ஒரு பக்கம் இருந்து பார்த்தா 3 பக்கமும் ஸ்ட்ரீட்ஸ் வருது. இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்தா. அப்புறம் இதில் ஒரு தூண், அது ரொம்ப ஃபேமஸாக. அதை பார்த்தோம். இது வந்து பாருங்கள் ஸ்ட்ரீட் நேரோவாக இருக்குது பாருங்கள் அப்படியே. அப்புறமே அங்கே இருக்கிற ஷாப்பிங் மாலு அதெல்லாம் பார்த்தா இங்கே பாருங்கள், அது ஒரு பொம்மை. அது எங்கே இருக்குது பாருங்கள், ஒரு டாப் மோஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய அங்கங்கே பொம்மைங்கள்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க. அங்கெல்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ப்ளேஸு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஸ்ட்ரீட்டோட அமைப்பு தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை பார்த்துட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாக்லேட் இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. பாருங்கள், பெரிய பெரிய சாக்லேட் அப்படியே பாராக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கேக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாமே சாக்லேட் தான். அதில் ஹாப்பி பர்த்டே, அப்புறம் ஹாப்பி ஜேர்னி, தேங்க்யூ அப்படிலாம் போட்டு சாக்லேட்ஸே வச்சுருக்குறாங்க. அதை அப்படியே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்களும் போனவங்க வந்து எல்லோரும் வந்து பாருங்கள், இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம பொறுக்கி எடுக்கலாம். அதை எடுத்து கவரில் போட்டு கொடுத்தா அவங்க இது போட்டு கொடுக்குறாங்க. அது வாங்கினோம். அப்புறமே குக்கு கிளாக்ஸ், என்ன சவுண்டு வருது பாருங்கள், குக்குன்னுட்டு. இந்த குக்கு கிளாஸ் தான் வந்து ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, சுவிட்சர்லாந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. நிறைய பேர் குக்கு கிளாக்ஸ் கூட வாங்கினாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து 1 lakh இருக்குது, 80,000 இருக்குது, 50,000 இருக்குது. சின்னதாக இருக்கிறது வந்து 30,000 40,000, அதுக்கு மேலே இல்லை.